நரம்பு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கொத்தவரங்காய் பருப்பு உசிலி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே சும்மா கப்பில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. அதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு 1/4 கிலோ கொத்தவரங்காவை துருவலாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ கொத்தவரங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பிளேட் போட்டு மூடி வேக வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா கலர் சேஞ்ச் தெரியும். நடுவில் ஒரு அடை தோசை ஊற்றி ஆற வச்சுருங்க. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க அடை தோசையை ரஃப்பாக பிச்சு போட்டுருங்க. நல்லா கொத்து பரோட்டாக்கு சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பருப்பு உசிலி ரெடி ஆகிடும். அடை தோசையிலே அதுக்கு வேண்டிய காரம் உப்பெல்லாம் இருக்கும். நம்ம காய்க்கு மட்டும் காரம் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டே குக் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், டக்குனும் பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஹெல்தி டேஸ்டி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.